வருடம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? 2026 பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டுன்னே சொல்ல முடியும். ஆனா ஜென்ம சனியானப்பட்டவர் நிறைய பெறுகிறார். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒரு சிஇஓ அளவுக்கு ஒரு பவரான ஒரு படிப்பு படிச்சிருக்கு, அதுக்கான திறன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வேலையே கிடைக்கல. ஒரு கம்பெனில இருந்து உங்களை எடுத்துட்டாங்க. ஆனா இன்னொரு கம்பெனில ஒரு பெரிய டைப்பிஸ்ட் போஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஓஏ போஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் போஸ்ட் கிடைக்கும். அதுக்கு நீங்க போயிடுங்க. 25ல குரு பகவான் மட்டும் அப்பப்ப காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த வாட்டி குருபலம் இல்லை என்றாலும் சனி பகவான் கொடுத்த கஷ்டத்தை காலி பண்ணி விட்டுருவாரு, ராகு கேது கொடுத்த கஷ்டத்தை காலி பண்ணி விட்டுருவாரு. அப்ப திடீர் திருமணம், திடீரென்று புதிய வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே கிடைக்கும். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை புகழுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி, பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ராசி இல்ல. அதே மாதிரி கோயில் குளம் எங்க போனாலும் வந்து தகுதியான வேலை, ஒயிட்னு வீட்டில் இருக்கணும், கரப்படாம வாழணும். எந்த கடவுளை இவங்க வழிபடணும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முழுமுதற் கடவுள் அப்படின்னா 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான கும்பராசிக்காரங்களா கோயில் கட்டுவாங்கப்பா, ஏதாவது ஒரு குட்டியா ஒரு கோயிலாவது கட்டுவாங்க. ராஜயோகம், ராஜாவா தான் வாழுவாங்க கும்பராசிக்காரங்க. இருக்கிற இடத்துல சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ராஜா மாதிரி வாழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? 2026 பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டுன்னே சொல்ல முடியும். ஆனா ஜென்ம சனியானப்பட்டவர் நிறைய பெறுகிறார். அது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, 7.5லயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி தான் ரொம்ப கஷ்டம். அதாவது சனி பகவானின் அத்தனை தொல்லைகளிலும் மிக முக்கியமான தொல்லையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஜென்ம சனி, இன்னொன்னு அஷ்டமத்து சனி, இன்னொன்னு சனி திசையில சனி புத்தி. இது மூணும் தான் பகவான் நேரடியாக இறங்கி அடிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இது மூணும் பகவான் நேரடியாக இறங்கி அடிப்பார். சனி பகவான் நேரடியாக இறங்கி அடிப்பார். அதுல இப்ப ஜென்ம சனி ஆனப்பட்டவர் படுத்து எடுத்தாரு. அதுல குருபலம் வந்துச்சு, கொஞ்சம் கொடுத்துச்சு, எல்லாம் பண்ணாரு. இப்ப வரக்கூடிய மார்ச் மாசம் 6ஆம் தேதி அதுல வந்து பாத சனிக்கு வர்றாங்க. அது லாபம் இல்லையா? பாத சனி என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒரு சிஇஓ அளவுக்கு ஒரு பவரான ஒரு படிப்பு படிச்சிருக்கு, அதுக்கான திறன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வேலையே கிடைக்கல. ஒரு கம்பெனில இருந்து உங்களை எடுத்துட்டாங்க. இன்னொரு கம்பெனில சிஇஓ போஸ்ட் கிடைக்காது. ஆனா இன்னொரு கம்பெனில ஒரு பெரிய டைப்பிஸ்ட் போஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஓஏ போஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் போஸ்ட் கிடைக்கும். அதுக்கு நீங்க போயிடணும். அதை விட்டு நான் சிஇஓவாக இருந்தேன், நான் அதெல்லாம் ஒரு சின்ன கம்பெனி, நான் பெரிய கம்பெனில சிஇஓ அளவுக்கு இருந்தேன், இப்போ அதை விட சின்ன கம்பெனில வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா போக மாட்டேன்னீங்கன்னா முடியாது. அப்ப பாத சனி வாய்ப்பை கொடுக்கும், சிறிய வாய்ப்பு தான் தருவார். அந்த வாய்ப்புல நீங்க போய் உங்க தனித்திறன் ஆட்களை வெளிப்படுத்திங்கன்னா 7.5 முடியும் போது உங்களுக்கு அந்த கம்பெனில பெரிய லெவல் போறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு. அப்ப கிடைக்கும் வேலையை தக்க வச்சுக்கணும். ஆமா. 2வது பாயிண்ட், உங்களுக்கு இப்ப 5ஆம் இடத்து குரு, இவர் என்ன பண்றாருன்னா 6ஆம் இடத்து குருவா போயிடுவார். அதனால கடன் வாங்கி பிழைக்கிற மாதிரி பண்ணி விடுவார். இந்த 2026ல கடன் வாங்கி பிழைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் என்ன பண்ணுவார்னா 6ஆம் இடத்துக்கு வருவார் இந்த ஆண்டுல. அதே மாதிரி லக்னத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போவார். அப்ப போன 25 கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு இல்லை. 25ல குரு பகவான் மட்டும் அப்பப்ப காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த வாட்டி குருபலம் இல்லை என்றாலும் சனி பகவான் கொடுத்த கஷ்டத்தை காலி பண்ணி விட்டுருவாரு, ராகு கேது கொடுத்த கஷ்டத்தை காலி பண்ணி விட்டுருவாரு. அப்ப திடீர் திருமணம், திடீரென்று புதிய வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல கிடைக்காது, சின்ன அளவுல கிடைக்கும். பொண்ணுல ஒரு பையனுக்கு வந்து அத்தை வீட்டுல பொண்ணு பார்த்தாங்க. ஆனா அவங்க அத்தை வீட்டுல பொண்ணு கொடுக்கல, அதிகமா படிக்கணும். ஆனா அவங்களுடைய அதே அவங்க பங்காளி வீட்டுல அவங்க பங்காளி வீட்டுல ஒரு ஒண்ணு விட்டு அத்தை வீட்டுல ஒரு பொண்ணு கடிச்சு கட்டிக்கிட்டாங்க. நாளைக்கு அந்த பொண்ணு கட்டின நேரம் இவங்களுக்கு 7.5 முடிகிற நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி போயிடுவாங்க, சொத்துக்கு போயிடுவாங்க. அந்த பொண்ணோட இந்த பொண்ணு சூப்பரா அப்படின்ற மாதிரி எதிர்காலம் சொல்லும். அப்ப கிடைக்கிற வாய்ப்பை இப்ப பயன்படுத்தணும் கும்பராசி. பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை புகழுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி, பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ராசி இல்ல. அதே மாதிரி கோயில் குளம் எங்க போனாலும் வந்து தகுதியான வேலை, ஒயிட்னு வீட்டில் இருக்கணும், கரப்படாம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. எதுவுமே டீக்கன்னா ட்ரெஸ் பண்ணணும், எப்போதுமே அழகா இருக்கும். கும்பராசிக்காரங்க வயசானவங்க கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மீஸ் வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு போவார். அப்படியே கறி அப்படி எடுத்து கடிச்சிட்டு அப்படியே ஒரு பந்தாவா போவார். ஏன்னா கும்பராசி இல்லையா, அது ஒரு கெத்து பார்ட்டி. ஆனா அந்த கெத்தை தான் இவர் உடைச்சிருப்பார். யாரு? சனி பகவான். இனி அந்த கெத்து ஒர்க் அவுட் ஆகும். இனி அந்த பழைய கெத்து இல்லைனாலும்
என்னண்ணே இவ்வளோ கெத்தா இருந்தீங்கண்ணே, புல்லட்ல டுப்பு டுப்புன்னு போவீங்கண்ணே, இப்பனா அப்பா புல்லட் புல்லட்லாம் போயிடுச்சுப்பா 7:30ல என்னப்பா பண்றது ஒரே கஷ்டப்பா, பையன் இப்படி பண்ணிட்டான்பா, நமக்கு இப்படி கஷ்டம்பா, நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு, இன்னைக்கு புல்லட்ல போ முடியலனாலும், நார்மலா முதல்ல வெள்ள சட்டை போட்டுட்டு புல்லட் போன மனுஷன், இப்ப நடுவுல எதுவுமே போகாம நடந்து போயிட்டு இருந்த மனுஷன், இப்ப ஒரு டிவிஎஸ் 50 ஒரு எக்ஸலாவது வாங்கிட்டு, நார்மலா சட்டை போட்டுக்கிட்டு, புரியுது? நார்மல் சட்டைய அயர்ன் பண்ணி போட்டுட்டு ஜம்முன்னு போய் பக்கத்துல காப்பி கடையில காப்பி குடிக்கலாம். அந்த வாய்ப்பை மீண்டும் குடுப்பார். ஆனா திருப்பி புல்லட் லைஃப் தான் வேணும்னு ஆசைப்படாதீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப பழைய லைஃப் தான் வேணும்னு ஆசைப்படாதீங்க. அதே சமயத்துல இழந்து போனதில் 100க்கு 20% குடுப்பார். இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. கும்பராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுமா? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2026ல காதல் கைகூடும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து திருமணத்தில் ஏற்பட்ட தடையானது இந்த 2026 கடைசியில உடையும். ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உடையும். இப்ப நீங்க ஆசைப்படாதீங்க. 10 மாசம் கழிச்சு உடையும். அப்படி உடையும் போது சில வருமானங்களும் வரும். சில வந்து நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போலாம். நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா காதல் கைகூடும்னு சொல்றதுக்கு கேரண்டி இல்ல. காதலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜா மாத்தணும். அதுக்கு நெறைய போராடணும். அதுக்கு சில அசிங்கப்படணும். சிலர் கேவலமா பேசுவாங்க. என் புள்ளைய நீ வளைச்சு போட்டுட்டியாடி அப்படின்னு கூட திட்டுவாங்க. ஏன்டா என் பிள்ளைக்கெல்லாம் ஆசைப்பட உனக்கு தகுதி இருக்கான்னு பேசுவாங்க. அப்படிலாம் இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் வரேன் அப்படின்னா, அதுக்காக வெயிட் பண்ணுங்க, போராடுங்க. 2026 கடைசியில உங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுப்பார். ராகு கேது பெயர்ச்சியில அந்த வாய்ப்ப குடுப்பார். இப்ப குடுக்க மாட்டார். இப்ப போராட்டமா தான் இருக்கும். ஆனா சனி பகவான் நகர்றது, ராகு கேது பெயர்ச்சி வர்றது, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா போராடி நின்ன வெற்றி. மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? படிக்கும் மாணவர்கள். கும்பராசி மாணவ, மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லயே கூட சரி போராடி வெற்றி பெறணும். இப்ப வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க படிச்சது வரல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் குறைஞ்சிருது. ஜஸ்ட் பாஸாவது அடிச்சுட்டு வெளிய வந்துருவாங்க. ரொம்ப இது இவங்க படிச்சது ஃபுல்லா வரல அப்படின்னாலும், படிச்சது ஃபுல்லா வரலனாலும் என்ன ஆயிடும்னா, ஜஸ்ட் பாஸ்ல வந்துருவாங்க. 60% எடுத்திருக்கலாம். பரவால்ல 40வது எடுத்து பாஸ் பண்ணிட்டாலே அப்படின்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் பாஸ்ல வெளிய விடுவாங்க. ஏன்னா, அப்ப கரெக்ட்டா இவங்க எக்ஸாம் டைம்ல மார்ச் மாசம் தான் வந்து +2 எக்ஸாமு. அதே மாரி 10த் எக்ஸாமு எல்லாமே மார்ச்ல இருக்கு. அப்பதான் கரெக்ட்டா சனி பெயர்ச்சி வருது. பாத சனிக்கு போறதால ஜஸ்ட் பாஸ்ல வெளிய வந்துருவாங்க. வெளிய அதனால வந்துருவாங்க. பயமே தேவையில்ல. அதே மாரி வந்து கடைசி மார்க்ல நான் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு போயிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட்லயாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். வாய்ப்பு கிடைச்சிரும். ஓகே. எந்த கடவுளை இவங்க வழிபடணும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முழுமுதற் கடவுள் அப்படின்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் தான். புரியுதுங்களா? அந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகையை வழிபட்டுங்க. அதுல போயி அங்கேயே வந்து கும்பேஸ்வரர் உங்க மகானா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். இந்த நேரத்துல நீங்க வந்து என்ன திருவாரூர் பக்கத்துல குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பாரு. குரு தட்சிணாமூர்த்தி. அதுக்கு பேரு குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பாரு. குரு தட்சிணாமூர்த்தி மடம் இருக்கும். அங்க போய் குரு தட்சிணாமூர்த்தியை இந்த சனி பெயர்ச்சியில இந்த 2026ல குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு, கும்பகோணம் போயிட்டு, திருவண்ணாமலை இந்த நம்ம ஈசான ஞானதேசிக சுவாமி எல்லாம் போயிட்டு இருந்தா நல்லாருக்கும். இந்த 2026ல அ கும்பராசிக்காரர்கள் பிடிக்க வேண்டிய மகான குரு தட்சிணாமூர்த்தி தான். சிறப்பு. நன்றி சார். நன்றிம்மா.